கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் லேவியாராகமம் 26:5, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று. அதாவது கதிர் அறுப்பு திராட்சை பழம் அறுவடை வரைக்கும் இருக்குமாமா. பல அறுவடை பயிர் மீண்டும் விதைக்கிற வரைக்கும் இருக்குமா. அப்போ ஒன்று முடியும் போது இன்னொன்று ஆரம்பமாகிறது, ஒன்று ஆரம்பமாகும் போது இன்னொன்று முடியும் தருவாயில் இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக விதைப்பும் அறுப்பும் பறிப்பும் இது மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்குமா. அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படி இருக்கும், அந்த விவசாயியினுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எந்த காலமும் துண்டிக்கப்படவே இல்லை, நிறுத்தப்படவே இல்லை, தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா விவசாயினுடைய கையில் நிறைவான ஒரு ஆசீர்வாதம், பொருளாதாரம் செழிப்பாகவே இருந்திருக்கும். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் அந்த காலகட்டங்களில் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று. ஆண்டவர் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதுன்னா தொடர்ச்சியாக இருக்கும், தொடரேட்சியாக இருக்குமா. நாம் இதுவரைக்கும் நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை ஆரம்பம் ஆச்சு, முடிகிற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று சொல்லுவோம். இதே தான், ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இப்படியே தான் நாம் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அது நமக்கு உரியதல்ல. நம்ம விதைக்கிறோம், ஒரு பக்கம் விதைக்கிறோம், அப்படியே விதைச்சிட்டே வருவோம். முடிகிற போது, விதைப்பு காலம் முடிகிற போது என்ன ஆகுதுன்னா அறுப்பு காலம் ஸ்டார்ட் ஆயிருதான். அறுத்துக்கிட்டே இருப்போம், அறுப்பு காலம் முடியும் போது மீண்டும் விதைக்க ஆரம்பிச்சிருமா. இதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமான திட்டம் இதுதான். ஆனால் இதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஓஞ்சு போற மாதிரி இருக்குது, அப்பாடா என்று சொல்லும்போது இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகுது என்றால் இது நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்த திட்டம் அல்ல. இதை நாம் எதிர்த்து தான் ஆகணும். இது எனக்கு உரியது அல்ல. நான் விதைப்பேன், விதைச்சிக்கிட்டே இருப்பேன். எப்போ விதைக்கிற காலம் முடியும்னா அறுவடை எப்போ ஆரம்பமாகுதோ அது வரைக்கும் நான் விதைச்சிக்கிட்டே இருப்பேன். எப்போ அறுவடை நிறுத்தப்படும்னா மீண்டும் விதைக்கிற காலம் வரும், அது வரைக்கும் தொடர்ச்சியாக நான் அறுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் தேவ பிள்ளையாகிய எனக்கு முன்குறித்து வச்சிருக்கிறார் என்று நிற்போம். அப்படி நிற்கிற நாட்களிலே அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய போறோம்னா, நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அப்பம், எனக்கென்று வைத்திருக்கிற தேசத்தில் நான் சுகமாய் குடியிருப்பேன். ஆகவே அலைந்து திரிய வைக்கிறது தேவ திட்டம் அல்ல. பிரியமானவர்களே, நிலையாய் ஓரிடத்துல கர்த்தர் உங்களுக்கென்று வச்சிருக்கிற இடத்தில் அமர்ந்திருப்பது தான் தேவ திட்டமாய் இருக்கிறது. இனி வரக்கூடியதான நாட்களில் இனி அலைச்சல்களுக்கு, வீண் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இனி நீ அலைந்து திரியாய் என்று. அலைஞ்சு நீ திரிய மாட்ட. அப்போ ஓரிடத்துல உட்காருவ. எப்போ? இந்த வசனத்தின் வெளிச்சம் உண்டாகட்டும். ஆகவே இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை திரும்ப திரும்ப இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், வெளிச்சம் கிடைக்கும். இப்படிப்பட்ட வசன வெளிச்சத்துல நீங்க இருக்கிற போது உங்களுக்கு எதிராக எந்த அலைச்சலான காரியங்களும் உங்க வாழ்க்கையில வராது. ஒன்றை நம்புங்கள், நான் விதைப்பேன் விதைப்பேன், விதைத்து கொண்டே இருப்பேன் அறுவடை வரைக்கும். நான் அறுப்பேன் அறுப்பேன், அறுத்து கொண்டே இருப்பேன் மீண்டும் விதைக்கிற வரைக்கும். அப்படிப்பட்ட நீண்ட நெடுந்தூரமான ஒரு பிரயாணத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாக விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கென்று வச்சிருக்கிற அப்பத்தை சாப்பிடுவீங்க திருப்தியா. உங்களுக்கென்று தேசத்துல ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த தேசத்துல தான் நீங்க குடியிருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டம் இதுவே. ஆகவே இப்படிப்பட்ட திட்டத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதற்கு மாறாக நடக்கிற எந்த சத்துருவின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிற இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆமாண்டவரே உணவை, அப்பத்தை நாங்கள் திருப்தியாய் சாப்பிடுவோம். எங்களுக்கென்று வச்சிருக்கிற தேசத்தில் சுகமாய் குடியிருப்போம். அப்படிப்பட்ட நல் வாழ்க்கைக்கு கர்த்தர் எங்களை முன்குறித்து அழைச்சதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.